சர்வா தனது உண்மையான அடையாளத்தை பற்றி ஷிவானியிடம் எதுவும் சொல்ல விரும்பாததற்கு இதுவே காரணம். ஷிவானிக்கு அதிகம் தெரியும் என்று சர்வா உணர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சர்வா அட்டாமிக் பார் வெளியே காரை நிறுத்தினான். பிறகு இருவரும் கீழே இறங்கினர். எப்போதும் போல அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. சர்வா வழக்கமாக அங்கே பார்ப்பதை விட இன்று கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒருவேளை பரத் அவனது பெண்களுடன் அங்கு வந்திருக்கலாம் என்று சர்வா நினைத்தான். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தபோது ஷிவானி அவனிடம், வேதிகா வீட்டிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எங்க ஸ்டே பண்ண போறேன்னு நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா என்று கேட்டாள். இந்த கேள்வியால் சர்வா கொஞ்சம் எரிச்சல் அடைந்தான். ஷிவானி ஏன் அதே தலைப்பில் சுற்றி சுற்றி வருகிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. இருந்தாலும் சர்வா தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு ஒரு புன்னகையுடன், நான் தான் இதை பத்தி பேச வேண்டான்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அதை பத்தி நினைச்சு நாம ஏன் இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு ஷிவானியின் கையை பிடித்து தன்னுடைய கிளப்புக்குள்ளே அழைத்துச் சென்றான். கிளப்பின் உள்ளே பாடல்கள் சப்தமாக கேட்டுக்கொண்டிருந்தது. சில இளம் ஆண்களும் இளம் பெண்களும் அவர்களை மறந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். சிலர் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கிளப்பில் இருந்த சூழலை பார்க்க மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருந்தது. இதற்கிடையே சர்வாவின் கண்கள் எதையோ தேடி அலைந்து கொண்டிருந்தது. கடைசியாக அவன் ஒரு பார்டெண்டரை தன்னிடம் வரச் சொல்லி சைகை காட்டினான். பார்டெண்டர் சர்வாவிடம் வந்து, எஸ் சார், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் என்று கேட்டான். சர்வா அவன் கேள்விக்கு பதில் சொல்லும் முன் ஷிவானி அவனை குறுக்கிட்டு, ஆல்கஹால் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணு, ஏன்னா இதுக்கப்புறம் நீதான் என்ன வீட்டில் கொண்டு போய் விடணும் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவளே சிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவள் சர்வாவிடம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு சர்வீலன்ஸ் கேமரா வேணுமா. அது ஒரு பெரிய ஆர்டர். அவ என்கிட்ட கேட்டதுமே உன்னை பத்தி தான் அவகிட்ட சொன்னேன் என்றாள். இதை கேட்டதும் சர்வா உற்சாகமடைந்து, வாவ், ரியலி என்றான். அதற்கு ஷிவானி, ஆமா என்றாள். அவள் பதிலுக்கு சர்வாவும் சிரித்துக்கொண்டே தேங்க்யூ என்றான். அதை கேட்ட ஷிவானி, அப்போ என்னோட ஃப்ரெண்ட உன்னை மண்டே வந்து மீட் பண்ண சொல்லட்டுமா என்று கேட்டாள். அதை கேட்டு சர்வா ஷிவானிக்கு பதில் சொல்வதற்குள் பின்னாலிருந்து யாரோ அவனை சர்வா என்று அழைத்தார்கள். சர்வாவின் பெயரைக் கேட்டு சர்வாவும் ஷிவானியும் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னை தெரிந்த ஒருவரை இங்கே சந்திப்பான் என்று சர்வா எதிர்பார்க்கவில்லை. சர்வா திரும்பி பார்த்தபோது அர்ஜுன் தன்னிடமிருந்து சிறிது தூரத்தில் நிற்பதைக் கண்டான். சர்வா அர்ஜுனை பார்த்தவுடன் அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அவன் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று, அர்ஜுன் என்றான். அர்ஜுன் சர்வாவிடம் வந்தான். இருவரும் அன்பாக கை குலுக்கிக் கொண்டு அர்ஜுன் சர்வாவை பார்த்து, சத்தியமா நான் உன்னை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். சர்வா அர்ஜுனின் கேள்விக்கு பதில் சொல்வதற்குள் ஷிவானி குறுக்கிட்டு, அர்ஜுன், உன்னோட கண்ணுக்கு நான் தெரியறேனா இல்லை என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கியா என்று கேட்டாள். ஷிவானியின் எரிச்சல் அவள் வார்த்தைகளில் தெளிவாக தெரிந்தது. அவள் குரலை கேட்டு அர்ஜுன் உடனே ஷிவானியை பார்த்தான். அவளை அங்கே பார்த்து அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் அடுத்த நொடியே, ஓ மை காட், ஷிவானி என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் வேகமாக ஷிவானியை கட்டிப்பிடித்து, ஹேய், ஐம் சோ சாரி, நான் உன்னை எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் சத்தியமா உன்னை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சர்வாவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ சர்வா கூட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான். அர்ஜுனின் விளக்கத்தை கேட்ட ஷிவானி சிரித்துக்கொண்டே, சரி பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா அதுக்கு பதிலா இன்னைக்கு நீ தான் என்னோட பில் பே பண்ணணும் என்றாள். அர்ஜுன் சிரித்துக்கொண்டே, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி உன்னை பே பண்ண விடுவேன்? உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்க என்றான். சர்வாவும் சிரித்துவிட்டு அர்ஜுனிடம், நீ எப்படி இருக்க? நான் இங்க வரும்போதெல்லாம் உன்னைத்தான் இங்க பார்க்கறேன், என்ன விஷயம் என்று கேட்டான். அதை கேட்ட அர்ஜுன், ஏ சர்வா, இதுக்கு சத்தியமா என்ன பதில் சொல்றதுனே எனக்கு தெரியல. டே ஃபுல்லா ஜிம்ல வெயிட் தூக்குறதுனால பாடியும் மைண்டும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதனால ரிலாக்ஸ் பண்ண இங்க வரேன், அவ்வளவுதான் என்றான். சர்வா அர்ஜுனின் வார்த்தைகளுக்கு உடன்படும் விதமாக தலையசைத்து, எஸ் எஸ், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா நான் உன்ன மாதிரி ரொம்ப டயர்டானா கிளப்புக்கு வரமாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுன், அதனால தான் நான் உன்னை ஜிம்முக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அவ்வளோ டயர்டாகிற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசாகல.
நீ ஜிம்முக்கு வந்தா உன்னோட ஸ்ட்ரெங்த்தும் பவரும் அதிகமாகும். உனக்கு எப்போ எங்கேயும் பவர் தேவைப்படலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல என்றான். சர்வா அவன் வார்த்தைகளைக் கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அர்ஜுன் என்ன சொல்கிறான் என்பது அவனுக்கு புரிந்தது. ஷிவானியும் அர்ஜுனின் வார்த்தைகளை புரிந்து கொண்டாள். அதைக் கேட்டதும் ஷிவானியின் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. மேலும் அர்ஜுன் அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்களா? நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா என்று கேட்டான். அதற்கு சர்வா உடனே, எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த பார்டெண்டர் இன்னும் எங்க ஆர்டர் எடுக்க வரல என்றான். உடனே அர்ஜுன் ஒரு நொடி சுற்றி பார்த்துவிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்றான். அதைக் கேட்டு சர்வா எதுவும் சொல்வதற்குள் அர்ஜுன் அங்கிருந்து சென்று விட்டான். இப்போது சர்வாவின் பார்வை ஷிவானி மீது இருந்தது. சர்வா தேடிக்கொண்டிருந்த மனிதனைப் பற்றி ஷிவானிக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். எனவே சர்வா ஷிவானியிடம், ஷிவானி, இந்த இடத்த பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறேன், இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். சர்வா இதை சொல்லும்போது ஷிவானி சர்வாவை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இறுதியாக அவள், நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். அதற்கு சர்வா உடனே, நான் பரத்னு ஒருத்தனை பத்தி உனக்கு தெரியுமா என்றான். அதைக் கேட்ட ஷிவானி, பரத் பரத் என்று அவள் மீண்டும் சொன்னாள். அவள் குரலைக் கேட்டதும் இந்த பெயரை அவள் பலமுறை கேட்டது போல் அவள் உணர்ந்தாள். சர்வாவின் வாயிலிருந்து பரத்தின் பெயரைக் கேட்டதும் அவள் ஆச்சரியப்பட்டாள். ஷிவானியே தன் கண்களால் பரத்தை பார்த்ததில்லை. ஆனால் பரத் பெண்களை இங்கே அனுப்புவது பற்றி அவள் அறிந்திருந்தாள். அதனால் ஷிவானியின் மனதில் சர்வாவைப் பற்றிய பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. சர்வாவுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வந்த ஷிவானி திடீரென்று சோகமாகவும் ஏமாற்றமாகவும் மாறினாள். சர்வா ஏன் பரத்தைப் பற்றி கேட்கிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சர்வா ஷிவானிக்குள் காதல் மலருமா? சர்வா பரத்தை கண்டுபிடிப்பானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.